அப்பாடா, அம்மா நீ சொன்ன மாதிரியே சித்ராத்த ரூம்ல இருந்து யாருக்கும் தெரியாம நகையை எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ ஒரிஜினல் நகை என்கிட்ட இருக்கு. இனிமே இதை யாரும் என்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ஐயோ, அங்கேயே வச்சுக்கலாமா? வேணாம், கபோர்ட்லயே சேஃபா வச்சுக்கலாம். சித்ரா, இது என்ன கையில? இதுதான் பிரியா தானமா கொடுக்க போற நகைப்பை. இத அவ பீரோல வச்சிருந்தா, அவ கபோர்ட் லாக்கர் வேற உடைஞ்சு போச்சா. இத பத்திரமா வச்சுக்கிறதுக்காக நான் என் ரூமுக்கு கொண்டு போய் பீரோல லாக் பண்ணி வச்சிட்டேன். பரவாயில்லையே, நம்ம பிரியாவுக்கு நகையெல்லாம் கோயில் கொடுக்கற அளவுக்கு பெரிய மனசு இருக்கே. நேத்தே நான் கோவிலுக்கு போகணும்னு சொன்னேன், இன்னும் யாரும் ரெடி ஆகல. எங்கதான் இருக்காங்களோ. பிரியா, சீதா, சீக்கிரமா வாங்கம்மா. இதோ வந்துட்டேன் அத்தை. என்னம்மா இது இப்படியா லேட்டா வருது? கோவிலுக்கு போகணும்னு சொன்னேன்ல, சீக்கிரமா வர வேண்டாமா? இந்தா, இந்த நகைய பத்திரமா வச்சுக்க. அத்தை, ஒரு 10 சவரன் இருக்கும்ல, இத கோவிலுக்கு தானமா கொடுக்கறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, நீ போ, கார்ல போய் வெயிட் பண்ணுங்க, நாங்க வரோம். சரி, கிளம்புங்க. சீதா எப்பவுமே லேட் பண்ண மாட்டா. இன்னைக்கு அவ ரெடி ஆகலையே, என்னாச்சு? சீதா, சீதா, ஏமா சீதா இவ்ளோ லேட் பண்ற? பாப்பா எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அத்தை. அப்படியா? சரி, ராம் எங்க? அவர் ரெடி ஆயிட்டார் அத்தை, இப்போ வந்துருவாரு. சுமித்ரா, எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? எல்லாம் சரி, சரியா இருக்கு. கிளம்புவோமா? குளிர் காத்தடிக்குதுல்ல. சீதா, நீ ஒரு வேலை பண்ணு, என்னோட ஷால் பிரியா ரூம்ல இருக்கு, அத போய் எடுத்துட்டு வா. சரிங்க. இது பிடி. குழந்தை வாடி செல்லம், செல்ல குட்டி, வாடி தங்கம், நல்ல பொண்ணு. ராம், நாங்க முன்னாடி கோவிலுக்கு போறோம், நீ சீதாவை கூட்டிட்டு சீக்கிரமா வந்துடுன. சரி சரி, கிளம்புவோம். வச்சிருப்பாங்க, கபோர்ட்ல பார்க்கலாம். கடவுளே, பிரியாக்கா கோயிலுக்கு தானம் கொடுக்க வேண்டிய நகை எங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்களா? நல்ல வேளை நம்ம பார்த்தோம்.